ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸாக எக் பப்ஸ் தான் செய்ய போகிறோம். வீட்டில் இருக்க கோதுமை மாவை வச்சு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது செய்கிறதுக்கு பப்ஸுக்கு உள்ள தேவையான ஸ்டஃபிங்கை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணால் ஒரு 2 வெங்காயம் எடுத்து லைட்டாக கோல்டன் ப்ரௌனிஷ் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து வந்து இதுக்கு மசாலா ஆட் பண்ணுறேன். 2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், பெப்பர் கொஞ்சமாக, சால்ட்டு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கிட்டு வெங்காயம் வந்து கோல்டன் ப்ரௌனிஷ் ஆனவுடனே இந்த மசாலாவை வந்து ஆட் பண்ணிக்கிட்டு ஸ்லோவில் ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுருங்க. அந்த பச்சை ஸ்மெல்லெல்லாம் போயிடும். அடுத்து நம்மளுக்கு கோதுமை மாவு சப்பாத்திக்கு மாவு திரட்டுற மாரி நல்லா மெலிசாக திரட்டி சாஃப்டாக பிசைஞ்சு நல்லா மெலிசாக திரட்டிக்கோங்க. மாவு எந்தளவுக்கு நம்ம மெலிசாக திரட்டுறோமோ அந்தளவுக்கு வந்து சாப்பிடவும் ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். திரட்டிக்கிட்டு இந்தமாரி ஓரத்துலலாம் கத்தி வச்சு நல்லா ஸ்கொயர் ஷேப்பில் கொஞ்சம் நீட்டாக ஸ்கொயர் ஷேப்பில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு வந்து நம்ம ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கணும். குட்டி பவுலில் 1 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு தண்ணியில் கரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து 2 முட்டையை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். 2ஆக கட் பண்ணி நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சப்பாத்தி மாவு கூட ஸ்கொயராக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, இந்த மாதிரி சப்பாத்தி மாவு கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஸ்டஃபிங்கை வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சமாக வெடிச்சிக்கணும். அதுக்கு மேலேயே வந்து ஒரு எக்கு, பாயில் பண்ண எக்கு அதை போட்டு ஃபஸ்ட்டு வந்து கார்னர் டு கார்னர் ஆப்போசிட் சைடில் வந்து ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணிக்கிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மைதா மாவை லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு அதேமாரி இந்த பக்கமும் ஆப்போசிட் சைடில் வந்து ஃபோல்டு பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டஃபிங் எதுவும் வெளியே வராத அளவுக்கு நல்லா வந்து ஸ்ட்ராங்காக ஃபோல்டு பண்ணி வச்சுக்கோங்க. மைதா மாவு லைட்டாக அப்ளை பண்ணணும். ஸோ ஓரத்துலலாம் வந்து அந்த கேப்பெல்லாம் வந்து ஃபில் பண்ணிவிட்டு ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் வந்து ரொம்பவும் ஹீட் ஆகக்கூடாது, கொஞ்சமாக லைட்டாக வெதன்னு ஹீட்டில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பப்ஸை போட்டு ஒரு பக்கம் போட்டு திருப்பி எடுத்தவுடனே கோல்டன் ப்ரௌனிஷ் ஆனவுடனே இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு எடுத்தோம்னா வீட்டிலையே செய்யக்கூடிய ஹோம்மேடான எக் பப்ஸ் ரெசிபி ரொம்பவுமே டேஸ்ட் அண்ட் சூப்பராகவும் இருக்கும். கடையில் வாங்குகிற டேஸ்ட் அப்படியே இருக்கும். ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார்